அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாறுதலான முன்னேற்றத்தை, ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அப்படிங்கிற பலன்களை பற்றி இந்த பதிவில் இப்போ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் சனி பகவானினுடைய ஆட்சி வீடு கொண்ட ராசி கும்பராசி. கும்பம் ஒரு கலசத்தின் தன்மை கொண்ட ராசி. எப்போவுமே எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் தனிப்பட்ட ரீதியிலிருந்து எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு தனி தன்மையும் கொண்ட ராசி தான் இந்த கும்பராசிக்காரர். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க யோகக்காரர்கள்னு சொல்லலாம். காரணம் என்ன? உழைப்பால் தன் நம்பிக்கையால் சாதிக்கக்கூடியவங்க. அடுத்தவங்க கொடுப்பாங்க, இவங்களால் நம்ம வளர்ச்சி ஆகலாம், கூட பிறந்தவங்களால முன்னேற்றம் அடையலாம், இல்லை நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும், யோகம் வரும், அதனால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது. எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்த சொந்த இடம் ஆக்கணுங்கிறதுனால, அதாவது ஆக்கிக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கையினால் கண்டிப்பாக கடுமையாக உழைச்சி முன்னேறி சாதிக்கக்கூடியவங்க. ஆனால் ஜெயிச்சிருவாங்க எப்படி ஏற்பட்ட ஒரு தன்மையிலும். ஆனால் இந்த கும்பராசிக்காரர் வெளிநாடு, வெளி பிரயாணம், அயல் தேசம், எந்த தேசத்திலும் போயும் அங்கே அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்க தான் இந்த கும்பராசிக்காரர். ஆனால் சமீப காலம் பார்த்தோம்னா, அதாவது படாத கஷ்டம், அதாவது இந்த ஒரு 5-5.5 வருஷமாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஊரெல்லாம் அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அந்த வேலை செய்கிறோம், இந்த வேலை செய்கிறோம், எல்லாமே நம்மளுடைய ஐடியா பெரிய அளவில் இருக்கும். ஆனால் அந்த ஐடியா பார்த்தோம்னா அது அடுத்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது, நமக்கு பாதகமாக இருக்குது. உழைக்கிறோம், 100% உழைக்கிறோம், ஆனால் அதில் 50% கூட நமக்கு சரியான பலன்கள் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தோம்னா அடிக்கடி பார்த்தோம்னா சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். சேஞ்சஸ்ங்கிறது என்ன? அதாவது ஒரு மாதத்தில் 10 நாள் பார்த்தா நல்லா இருக்குது, ஒரு வருஷத்தில் 2 மாதம் நல்லா இருக்குது, மீறி பார்த்தோம்னா 4 மாதம் மட்டும் டல்லாக, மறுபடியும் 10 நாள் நல்லா இருக்குது. இப்படி மாற்றங்கள். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் ஒரு பெரிய வேதனையே விழுது. அந்த பிரச்சனையை தீர்த்தோம்னா மறுபடியும் கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா இன்னொரு பிரச்சனை அதை விட பெருசாக வருது. இப்படி தான் கும்பராசிக்காரர் பாதிக்கப்படும். அதுக்கு காரணம் ஜென்மத்தில் ராகு, அலைச்சல், மன உளைச்சல், சரியாக தூக்கம் வராது, டென்ஷனாகவே இருக்கும், படபடப்பாக இருக்கும். அதாவது கண்ணுக்கு தெரியாத சில பிரச்சனைகள் நம்மளை பயத்தை காட்டும் ஆச்சுங்களா. முகம் தெரியாத நபர்களால் நம்ம பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். யார் உறவாளின்னு நினச்சி, யார் நண்பனாக நினச்சி, யார் இவங்க தான் நல்லவங்க நினச்சி பழகணுமோ அவங்க தான் நமக்கு முன்னால் விட்டு பின்னால் துரோகிய நின்று இருப்பாங்க. ஆனால் அது நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்காது. பாதிக்கப்பட்ட பிறகு தான் நம்ம அறிஞ்சிருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் சந்திச்சிருப்பீங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா, தனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்ததுனால, அதாவது பண ரீதியிலையும் குடும்ப ரீதியிலும் சில சிக்கல்கள் நிம்மதி கெட்டு போயிருக்கும். ஆனால் அந்த நிம்மதி கெட்டாலும் உங்களுடைய பலத்தாலையும் உங்களுடைய கௌரவத்தினாலையும் தன்னம்பிக்கையினாலையும் கண்டிப்பாக சமாளித்து வந்துட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா குரு பகவான் வேற, அதாவது 6ஆம் பாவகத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போது இந்த 6ஆம் பாவகத்தில் போய் குரு பகவான் உட்காரும்போது நமக்கு சில குருபலனும் சில குரு யோகமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் உச்சபலத்தை அடைந்து 12ஆம் இடத்தை பார்க்க குருவோட இப்போ சுக்கிரன் போய் இணைஞ்சிட்டார். எப்போது? இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி. அப்போது 12ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நான் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக சுப செலவுகள், எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட சில நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வீடு கட்டி ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம், ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது. ஒரு இடத்துல வேலை செய்துட்ருக்குறோம், அதாவது அந்த வேலையில் பார்த்தோம்னா தேவையில்லாத அப்பப்போ சில குடைச்சல்களும் சில சிக்கல்களும், அடுத்தவங்க நம்மளை குறை சொல்கிறதும், பிரச்சனைகளை உருவாக்கி வச்சு கடைசியில் நம்மளை காயப்படுத்துறதும் கஷ்டப்படுத்துறதும் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்து பார்த்தீங்களா. அந்த இடத்துல சில பிரச்சனைகள் நீங்கள் தீர்வுக்கு கிடைச்சிரும், தீர்வுக்கு வந்துடும் ஆச்சுங்களா. சில பேர் குற்றம் செய்துட்டு, தவறுகள் செய்துட்டு மறைஞ்சு நின்று நம்மளை பழி சுமத்துறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த குற்றம் செஞ்ச யாருன்ட்டு அடையாளம் காட்ட வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சிலர் பங்கப்பட்டிருப்பீங்க, வேலையை விட்டு வெளியே வந்திருப்பீங்க, வெளியூர் இங்கே நம்மளை ஆசை காட்டி கடைசியில் இங்கே வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்து நமக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கக்கூடிய அளவுக்கும் நமக்கு கிடையான ஒரு அங்கீகாரமான ஒரு வேலையை உறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் கண்டிப்பாக உண்டாக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த ஒரு மாதத்தில் எதுவும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த வேண்டாம். அதே குரு 7ஆம் வர வரைக்கும் இந்த ஒரு வருஷ காலம் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் திருமண பந்தத்தில் சம்மந்தப்பட்ட உறவு ரீதியிலையும் நட்பு ரீதியிலையும் கொஞ்சம் கவனத்துடன் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. சில கமிட்மெண்ட்டே பண்ணியிருந்தால் கூட டக்குன்னு முடிவு எடுக்கிறது வேண்டாம், சரிங்களா. கொஞ்சம் 1 மாதம் 2 மாதம் தள்ளி போட்டு அதன் பிறகு முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத விளக்க வச்சு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க, பத்ரகாளி அம்மனை வழிபாடு பண்ணுங்க வெள்ளிக்கிழமை நாளில். இப்போ சுக்கிரன் 6ஆம் இடத்துல அஸ்தமம் ஆகியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போனாலும் பரவாயில்லை, அப்படி இல்லைன்னா
குச்சனூர், அதாவது கும்பகோணம் பக்கம் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது சுக்கிர பகவான் 4ஆம் இடம் ஆகிய அதாவது சுகஸ்தானாதிபதியாகவும், அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு 9ஆம் பாவகாதிபதியாக வரக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதியும் சுக்கிர பகவான். இந்த ஸ்தானங்களை அதிகமாக நீங்கள் இந்த கடவுளை வணங்கும் போது சில நன்மைகள் கிடைக்கும், உண்டாக்கும். சுப செலவுகள் அப்படின்னா விரைய செலவுகள் வர்றதை நம்ம சுப செலவுகளாக பண்ணுறது, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் சம்மந்தப்பட்ட ஒரு திருமணம் சம்மந்தமான சில விஷயங்கள் பண்ணுறது, நம்மளுடைய வேலைக்காக முதலீடு போடுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அடுத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்கறது, இல்லை நம்மக்கிட்ட ஒரு 5-10 இருக்குது அதை கொடுக்கலாம்னு நினச்சி முயற்சி எடுக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது வேண்டாம். அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ங்கிறது இருக்கிறத வச்சு அப்படியே ரன் பண்ணிக்கலாம். புதுசாக ஒன்று வாங்கலாம், ஒரு ஆடம்பரமாக வாங்கலாம், இதை மாற்றலாம் அதை மாற்றலாம் அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறது பற்றி கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். சரிங்களா? அப்படியும் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா முழுமையான நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை, பிறந்த ஜனன ஜாதகத்தில் தசா புத்திகள் சாதகமாக இருந்ததுன்னா அதாவது நம்ம செய்யலாம். ஏன்னா சிலருக்கு பார்த்தோம்னா திசை நல்லா இருக்கும், புத்தியும் நல்லா இருக்கும், அந்தரம் நல்லா இருக்கும், கோச்சாரத்தில் ஒரு கிரகம் கெட்டு போச்சு, ஒரு 7.5 சனி வந்துருச்சு, அதனால் பயந்துட்டோம், நமக்கு குரு மறைஞ்சு போச்சு, அதனால் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. சரிங்களா? இது கொஞ்சம் ஒரு அளவுக்கு பலவீனம் ஆனாலும் பிறப்பு ஜன ஜாதகத்தில் நமக்கு தசாபுத்திகள் பலமாக இருந்ததுன்னா ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு பங்கத்தையே கொடுத்தாலும், ஒரு கிரகம் மறைந்து ஒரு கோச்சாரத்தில் பாதிப்புகளை அடைஞ்சிருந்தாலும் தசாபுத்தி யோகத்தை கொடுத்துரும். ஆனால் அது எந்த திசை, அது எத்தனாம் பாவகாதிபதி திசை, அது யோகாதிபதியா பாதகாதிபதியா, அதில் அந்த புத்தி நல்ல புத்தியா அப்படிங்கிறது நாம் அந்த பிறப்பு ஜனன ஜாதகத்தில் கெஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? எடுத்தது எல்லாமே நினச்சி பயந்துட்டு சில விஷயங்கள் நம்ம தள்ளி போட்டுருவோம். ஒரு திருமணமே இருக்குது, இப்போ பார்த்தோம் 6 மாதம் 1 வருஷம் ஆச்சு, தள்ளி போகுது, கொஞ்ச நாள் வெட்டலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், லாஸ் ஆகி போச்சு, ஒரு முறை இல்லை 2 முறை எல்லாமே இருந்தது, இப்போ கடன்காரன் ஆகிட்டோம், மறுபடியும் ஒன்று போடலாம்னா பயமாக இருக்குது. அப்படிலாம் இல்லை, எல்லாம் இழந்து கூட சக்ஸஸ் பண்ணக்கூடிய நேரம் இருக்கும். அது ஜனன ஜாதகத்தில் அதாவது அந்த தசாபுத்தி அந்தரத்தில் இருக்கும். அப்படின்றதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. சரிங்களா? சில நன்மையான விஷயங்கள் அப்படின்னா சுப விஷயங்கள் இந்த சுக்கிரன் பெயர்ச்சியில் இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எதுவுமே கமிட்மெண்ட் கொஞ்சம் கவனத்துடன் இருங்க. இந்த மாதம் 1 மாதம், அடுத்தது ஓகே ஆயிரும், சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த நேரத்தில் யோசித்து முடிவெடுத்து அடுத்த 1 மாதம் ஜூலையில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக நினச்சி முடிவெடுங்க, சாதகமாக இருக்கும். சரிங்களா? இன்னும் நான் சொல்ல போனோம்னா முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 மட்டும் சொல்லுங்கள். எந்த தேசத்தில் இருந்தாலும் சரிங்க, அருமையான பலன்களை சிறப்பாக உங்களுக்கு கணித்து எந்தெந்த நேரத்தில் எப்படி நடக்கும், இந்த நேரம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சாதகத்தை கொடுக்க போகுது, யோகத்தை கொடுக்க போகுது, எந்த கிரகத்தினால தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், இந்த கோயிலுக்கு போங்க, இந்த சாமி கும்பிடுங்க, இந்த தொழில் பண்ணுங்க, இந்த வேலையை செய்யுங்க அப்படிங்கிறது நான் திருப்திகரமாக சொல்லுவேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த காலம், இந்த ஜூன் மாதத்தில் இருந்து இனி வரக்கூடிய காலம் கும்பராசி அன்பர்களுக்கு அற்புதமான பொன்னான காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.